ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், முருகர், அம்பிகை, ராமர், கிருஷ்ணர் போன்ற உருவங்களை சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியது. அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டு இருந்தார் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல. மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும், பிள்ளையார் தயார். பிள்ளையார் அவ்வடிவில் எழுந்த அருள் புரிவார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும் என்றால் எந்தவித வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 28/3/2026 கிழமை சனிக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் பங்குனி 14வது நாள். தர்மராஜா தசமி, ராமகிரி கல்யாண வேங்கடேச பெருமாள் கருட வாகனத்தில் பவனி. சென்னை மல்லீஸ்வரர் புறப்பாடு ஏகாதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி தசமி காலை 11:03 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம், மாலை 4:46 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம், பூராடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆயுத தோஷம் நீங்க. இன்றைய காலகட்டத்தில் நகரம், கிராமம் என்று வித்தியாசம் இல்லாமல் காட்டு பகுதியில் கூட வீடுகள் கட்டப்படுகிறது. காடுகளில் திரிசூலம் போன்ற ஆயுதங்கள் சில பரிகாரங்களுக்கு நடப்படுவது தொன்று தொட்டு நடைமுறையில் உள்ளது. இவ்வாறு ஆயுதங்கள் உள்ள இடங்களில் பிளாட்டுகள் போட்டு வீடுகள், தொழிற்சாலைகள் கட்டப்படுகின்றது. ஆயுதங்கள் எதிரே உள்ள வீடுகள் குடியிருந்தால் அவற்றின் தாக்குதலால் குழந்தைக்கு ஆரோக்கியம் கெடும். தொழிற்சாலைகளுக்கு எதிரிலே ஆயுதம் இருந்தால் வியாபாரத்தில் நஷ்டம், மந்தம் ஏற்படும். கால்நடைகள் வளர்த்தால் பாதிப்பு வரும். வீடுகளில் களவு போகுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இது போன்ற இடங்களில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைய பெற்றவர்கள் வளமான வாழ்வு பெற, வியாபாரம் பெருக இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம். திரிசூலம் போன்ற ஆயுதத்தை அகற்ற முற்படக்கூடாது. வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையிலே வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம் பழம்,
நறுக்காதது 3 வாழைப்பழங்கள் 5.25 ரூபாய் ஆகியவற்றை ஆயுதங்களுக்கு கீழே வைத்து ஊதுவத்தி சூடம் காட்டி ஆயுதத்தை வழிபட வேண்டும். இவ்வாறு மாதம் ஒரு முறை ஏனும் வழிபட்டு வர வேண்டும். இப்படி வழிபடுவதால் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைவதோடு தொழிற்சாலைகளில் வியாபாரத்தில் நஷ்டம் வராது, குடும்பத்தில் எந்த குறையும் இருக்காது. நாளைய தினம் அசுபகாரிய தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டி உதவும் அற்புதமான பதிவு இது. கடந்த பல தினங்களாகவே நாம் 7ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திரஸ்தானம், கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை காட்டுகின்ற ஸ்தானம், திருமண ஸ்தானம் மற்றும் பாகஸ்தர்களை குறிக்கின்ற ஸ்தானம் என்று பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம். எந்த விஷயங்களால் திருமணம் தடை பெறுகிறது என்பதை இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், நாக தோஷம், கலஸ்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சுக்கிர தோஷம், கலஸ்திர ஸ்தானாதிபதி பாதிக்கப்படுதல் போன்ற நிலை இருந்தால் திருமணம் தடைப்படும். நாகதோஷம், லக்னத்தில் ராகு கேது நிற்க திருமணம் தடைபெறும். 2ஆம் வீட்டில் ராகு கேது நிற்க திருமணம் தடை உண்டாகும். 7ஆம் வீட்டில் ராகு கேது நிற்க திருமணம் தடை உண்டாகும். 12ஆம் வீட்டில் ராகு கேது நிற்க திருமண தடை ஏற்படும். கலஸ்திர தோஷம் 7இல் அசுபர்கள் நிற்பது திருமண தடை. 7ஆம் அதிபர் 6, 8, 12 மறைவு பெறுதல். 7ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் சுக்கரனோடு கூடியிருத்தல். 5ஆம் அதிபரும் 7ஆம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது. 7ஆம் அதிபர் அம்சத்தில் நீச்சம் பெறுவது. 2லே தீயவர் நிற்பது, தீயவருடைய பார்வையை பெறுவது. 6ஆம் அதிபர் 8ஆம் அதிபர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது. 12இல் தீயவர் நிற்பது. இது எல்லாம் திருமண தடையை உண்டாக்கும். நாளைய தினம் பல திருமண அமைப்பு, மாங்கல்ய தோஷம், துணைவர் வருகின்ற திசையை சுட்டி காட்டுகின்ற ரகசியம் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வக்ர நிவர்த்தி அடையும் புதன் இந்த 3 ராசிகளின் தொழில் வாழ்க்கையில் இனி வெற்றிதான். ஜோதிட ரீதியாக ஒரு கிரகமாவது அதன் இயக்க திரை அல்லது நிலையை மாற்றும் பொழுது அந்த பட்சத்திலே 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தொன்று தொட்டு நம்பப்படுகிறது. அந்த வகையிலே புத்தி கூர்மை, வணிகம் மற்றும் தொடர்பு மற்றும் அறிவாற்றலின் அதிபதியாய் திகழும் நவகிரகங்களின் இளவரசனாக புதன் பகவான் மார்ச் 25, 2026 அன்று தனது இயக்கத்தை மாற்றி நேரடி இயக்கத்தை தொடங்கப் போகிறார். புதனின் இந்த வக்ர நிவர்த்தியானது அனைத்து ராசிக்காரர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக தாக்கத்தை ஏற்படுத்தினார். உச்சக்கட்ட அதிர்ஷ்ட பலன்களை அனுபவிக்க போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே பார்க்கலாம். முதலிலே மேஷம். புதன் வக்ர நிவர்த்தியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக எதிர்பாராத அளவிற்கு நன்மையான பலன்கள் கூடி வரும். நிதி நிலையில் ஏற்றம் உண்டாகும். புதன் ஆசியால் தொழில் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் நீங்கி சிந்தனையில் தெளிவு பிறக்கும். அதனால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாய் செய்து முடிக்கும் நிலை தானாகவே உருவாகும். பணியிடத்தில் திறமை நிரூபிப்பதற்கு தகுந்த வாய்ப்பு அமையும். மிதுனம். புதனால் ஆளப்படும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த கிரக மாற்றமானது தனிப்பட்ட வாழ்விலும் சரி தொழில் வாழ்விலும் சரி அமோகமான பலன்களை கொடுக்க போகிறது. நீண்ட நாட்களாகவே தடைப்பட்டிருந்த விஷயங்கள் நடத்துவதற்கான ஆற்றல் மற்றும் மனத்தெளிவு பிறக்கும். தொழில் முன்னேற்றம் இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி அளிக்குவதாக இருக்கும். மார்ச் 25 பின்னர் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கடல் கடந்த உறவுகளிடமிருந்து பெரிய அளவில் நிதி உதவி கிடைப்பதற்கான பிராப்தம் உண்டாகும். கன்னி. புதனால் ஆளப்படும் மற்றொரு ராசியான கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தியானது தொழில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பல வரவுக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சமே இருக்காது.
மார்ச் 25க்கு பிறகு பல வழிகளிலே வருமானம் கிடைப்பதற்கான யோகம் காணப்படுகிறது. திருமண வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி தம்பதியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குறிப்பாக முன்னைய முதலீடுகளில் இருந்து இரட்டிப்பு லாபம் வரும் வாய்ப்பு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்போது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், திடீர் பண தேவை உண்டாகலாம், எல்லா பிரச்சனையும் சுமூகமாய் முடியும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது, எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 5, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், திடீர் பண தேவை உண்டாகலாம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லா பிரச்சனையும் சுமூகமாய் முடியும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது, எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேகத்தை குறைத்து வேகத்துடன் செயல்படுவது நன்மையை தரும். ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று பணவரத்து தாமதப்படும், பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்படும், பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்த தனம் காணப்படும். எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த முடிவை எடுக்கும்பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு, அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பணவரத்து தாமதப்படும், பெரியோருடன் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்படும், பழைய வாக்குகள் வசூலாவதில் மெத்ததனம் காணப்படும். எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு செயலில் இறங்குவது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மற்றவர்களும் பகைமையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்வீர்கள், மனக்கவலை நீங்கும், எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மிருகசீரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களும் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதிலே ஆர்வம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்வது மனக்கவலை நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று அடுத்தவர் ஆலோசனையை கேட்டால் முடிவிலே சொந்த அறிவில் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் மறைந்து நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். கொள்கை பிடிப்பில் தளர்ச்சி ஏற்படலாம். தைரியம் பளிச்சிடும். எந்த வேளையிலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவிலே சொந்த செயலிலே சொந்த அறிவிலே செயல்படுவீர்கள்.
பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் மறைந்து நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த கொள்கை பிடிப்பில் தளர்ச்சி ஏற்படலாம். தைரியம் பளிச்சிடும். எந்த வேலையிலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தடைகளை முறியடித்து காரிய வெற்றி பெறலாம். சொத்து சம்பந்தப்பட்ட இனங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை சற்று முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம் சார்ந்த செலவுகள் காத்திருக்கிறது, கவனம் தேவை. எனவே உணவு கட்டுப்பாடு அவசியமாகிறது. வாழ்க்கை துணை வழியிலே மிகுந்த அனுகூலம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை பெறலாம். சொத்து சம்பந்தப்பட்ட இனங்களில் இருந்து சுணக்க நிலை சற்று முன்னேற்றம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ சார்ந்த செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது, கவனம் தேவை. எனவே உணவு கட்டுப்பாடு அவசியமாகிறது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கை துணை வழியிலே மிகுந்த அனுகூலம் கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தந்தை வழி உறவினருடன் பிள்ளைகளுடன் கருத்து மோதுதல் வரலாம். நண்பர்களுக்கு மனக்லேசம் ஏற்படலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீர்கள். எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தந்தை வழி உறவினரும் பிள்ளைகளுடன் கருத்து மோதல் வரலாம். நண்பர்களுக்கு மனக்லேசம் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிரிகளுடைய எண்ணங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள். இன்று வரவுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். உங்களுடைய கோரிக்கையை மேல் அதிகாரிகள் ஏற்று நடப்பார்கள். விரும்பிய இடத்திற்கு பணி இட மாறுதல் கிடைக்கும். பணத்தை விட அறிவு மூலதனமாய் வைத்து செய்யப்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வரவுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகம் பார்ப்போம் முன்னேற்றம் காண்பார்கள். உங்களுடைய கோரிக்கையை மேல் அதிகாரிகள் ஏற்று நடப்பார்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்து விரும்பிய இடத்திற்கு பணியிட மாறுதல் கிடைக்கும். பணத்தை விட அறிவை மூலதனமாய் வைத்து செய்யப்படும் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புது வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். தீவிர முயற்சியிலே அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறும். கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் வீண் அலைச்சல் இருக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தால் அவ்வப்போது குழப்பமான மனநிலை இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். தீவிர முயற்சியினால் அரசு சார்ந்த காரியங்கள் நடைபெறும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்த கன்னி பெண்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் வீண் அலைச்சல் இருக்கும். கலைத்துறையில் உள்ளவருக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலை இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சிலே இன்று நிதானம் தேவை. நிதானமாக பேசுவது எந்தவித நஷ்டத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்காது என்பதை கருதி இந்த நாளை நீங்கள் இனிமையாக மாற்றிக்கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராச தினமாய் தொடர்வதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சந்திராச தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய முழு நிலை வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக சித்தர்கள் மற்றும் மகான்களுடைய வழிபாடும் சந்திராச தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்துவீர்கள். வீண் கலகமும் அலைச்சலும் இருக்கும். காரிய அனுகூலமும் நற்சுகமும் பொருளாதாரமும் உண்டாகும். நன்மைகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடிய செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை பெறலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்துவீர்கள். வீண் கலகமும் அலைச்சலும் இருக்கும். காரிய அனுகூலமும் நற்சுகமும் பொருளாதாரமும் மேம்படும்.
திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும், முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தடையை முறியடித்து காரிய வெற்றியை காணலாம். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தம் பெருகும். ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் சேருவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் சேருவார்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நல்ல வரன்களாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உடல் நலனை பொறுத்தவரையில் சிறப்பாக இருக்கும். சளி மற்றும் மார்பு தொல்லை வரலாம், கவனம் தேவை. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும். உடன் பணியை செய்பவர்கள் மேலதிகாரிகளுடன் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும். சம்பள உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சளி மற்றும் மார்பு தொல்லை வரலாம், கவனம் தேவை. உத்தியோகம் பார்ப்பவர்கள் முன்னேற்றம் ஏற்படும். கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடன் பணி செய்வோர் மேல் அதிகாரிகளும் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும். சம்பள உயர்வு கிடைக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.